Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது கடலை மாவு போண்டா. தேவையான பொருட்கள் நம்ம கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஆப்ப சோடா. அதாவது போண்டா வந்து சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா இதுலயே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இதையும் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சமா விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு, கடலை மாவு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, பெருங்காயம், மிளகாத்தூள் வந்து தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக நான் வந்து பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறையா விட வேண்டாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டான பதம், அதாவது தண்ணி மாதிரியும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லா வேகும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பெரிய உருண்டையாக போடல, நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிறதுக்கு. இந்த போண்டாக்கு அரிசி மாவு ஜாஸ்தி போட வேண்டாம். 1 கப் மாவுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான கடலை மாவு போண்டா ரெடி. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது உளுந்து போண்டா. தேவையான பொருட்கள் நம்ம உளுந்து வந்து 100 கிராம் எடுத்து ஒரு 1.5 hours நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் வந்து நிறைய குடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதாவது மிளகு தூள் கிடையாது, மிளகு தட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைனர் எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதாவது உளுந்து வந்து அரைக்கிறப்போ தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம இதையை தண்ணி இல்லாமல் வடிச்சுக்குவோம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பாதி வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம், பாதி வந்து அப்படியே க்ரஷ்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதுக்கு வந்து பச்சை மிளகாய், தேங்காய் அதாவது இந்த மாதிரி சில்லு மாதிரி உடச்சி வச்சுக்கணும். வெங்காயம், நம்ம கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். பெப்பர். இப்போ நம்ம அரைச்சதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் கெட்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து அதாவது நம்ம போடுற மாதிரி இருக்கணும், அந்த பதத்தில் இருக்கணும். நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நிறைய இழுக்காது. இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். தண்ணி வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டோம், அதனால் உப்பு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே தண்ணியில் நனைச்சி நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னென்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணலைன்னா உளுந்து கொடையை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சுருங்க. எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி உளுந்து வந்து அந்த கழிஞ்ச தண்ணியே இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இதில் எடுத்துனா ஒட்டாமல் வரும். ஈஸியாகவும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நான் போடுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்கிறேன். குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். அதாவது ஹை ஃப்ளேம் வேண்டாம், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. அதனால் நான் அதாவது மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோன்னா வெந்துடும்.
கடைசியாக அந்த பொன்னிறமாகிற டைமில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த உளுந்து போண்டா வந்து அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா மாதத்துக்கு ஒரு 3 டைம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த உளுந்து போண்டா வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான உளுந்து போண்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.